वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे बृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 80 இருந்துருக்கும். இந்த 18வது ஸ்லோகத்தை நாம 2 கிரமத்துல பார்க்க இருக்கும், அனுலோமம் மற்றும் பிரதிலோமம். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 17 வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாற்பயம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, அனுலோமமா பார்க்கும் பொழுது ராமன் ஜட்டாயுவை காணுதல். அதே ஸ்லோகம் பிரதிலோமமா பார்க்கும் பொழுது இந்திரன் ஸ்ரீகிருஷ்ணரை எதிர்த்ததால் துக்கப்படுவது அப்படிங்கிறதான தாற்பயத்தை கொண்ட அந்த 18வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 18. அந்த 18வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். ஸ்லோகம் நம்பர் 18 என்ன ஸ்லோகம் அது பாருங்க. தாம்சஹ கோர மதுஸ்ரீதஹ விக்ராம் அசதரஹ அதத வைரம் ஆச பலாஹாரா விநாசா ரவிவம்சகே. தாம்சஹ கோர மதுஸ்ரீதஹ விக்ராம் அசதரஹ அதத வைரம் ஆச பலாஹாரா விநாசா ரவிவம்சகே அப்படிங்கிறது 18வது ஸ்லோகம், அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல. பதச்சேதா தாம் சஹ கோரமதோஸ்ரீதஹ விக்ராம் அசதரஹ அதத வைரம் ஆச பலாஹாரா விநாசா ரவிவம்சகே அப்படிங்கிறது பதச்சேதா அதுவா பதவிபாகா. இப்போ இந்த பதங்களை நாம என்ன பண்ண போறோம், அன்வயா அப்படிங்கிற கிரமத்துல வரிசைப்படுத்த போறோம். அதுல நாம எடுத்துக்க போற முதல் பதம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க, கோரமதோஸ்ரீதஹ. கோரமதோஸ்ரீதஹ அப்படிங்கிறது முதல் பதம். அன்வய கிரமத்துல பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய பதச்சேதங்கள்ல கோரமதோஸ்ரீதஹன்ற பதத்தை முதல்ல எழுதிக்குங்க. கோரமதோஸ்ரீதஹ. சஹா இரண்டாவது பதம் சஹா. முதல் பதம் கோரமதோஸ்ரீதஹ, இரண்டாவது பதம் சஹா. மூன்றாவது பதம் அசதரஹ. அசதரஹ. தாம் தாம் விக்ராம். அடுத்த பதம் விக்ராம் அதத 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 பலாஹாரா. பலாஹாரா விநாசா. விநாசா விநாசா ரவிவம்சகே. ரவிவம்சகே வைரம். வைரம் ஆச. கடைசி பதம் என்ன, ஆச. ஆசன அடைந்தால் அர்த்தம். இப்ப இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா கவி என்ன பண்றாருனாக்கா, சூர்பனகையினுடைய சந்திப்பானது ஏற்பட்டது அப்படிங்கிறத போன ஸ்லோகத்தை நாம கவியின் மூலமா தெரிஞ்சிட்டோம். அப்படி அவளுடைய விருப்பத்தை, இச்சையை தெரிவித்தால் அதன் பிறகு என்ன நடந்தது
அப்படிங்கிறத கவி இங்க இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறார். ராமருடைய தம்பி யாரு? லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் மூலமா அவளது மூக்கானது வெட்டப்படுகிறது. அப்போ லக்ஷ்மணனை பற்றி ஒரு 3 வார்த்தைகள் கவி இங்க குறிப்பிடுறார். அதன் பிறகு அந்த லக்ஷ்மணனால மூக்கை வெட்டப்பட்ட சூர்பனகையை பற்றி ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருக்க போறது. பிரதானமா என்ன? அந்த சூர்பனகனுடைய மூக்கறுப்பு மற்றும் அவளோட விரோதம் தோன்றுதல் அப்படிங்கிற விஷயத்தை மையமா வச்சு இந்த 18வது ஸ்லோகத்துல கவி நமக்காக பண்ணி கொடுத்திருக்கார். அதுல முதல்ல நாம எடுக்கிற விஷயம் என்னன்னாக்கா, லக்ஷ்மணனை பற்றி ஒரு 3 வார்த்தை குறிப்பிடுறாரு இங்க. அதுல முதல் பதமா என்ன எடுத்திருக்கிறார் அப்படின்னாக்கா, கோரமதோ ஸ்ரீதா அப்படிங்கிற பதத்தை நாம எடுத்துன்னு விசாரம் பண்ணோம். கோரமதோ ஸ்ரீதா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, தோஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ராமனுக்கு தோஸ்ரீ கொடுக்கிறவன். தோஸ்ரீனா தோல் அழகுன்னு அர்த்தம். தோல் இருக்கு இல்லையா, அவனுடைய தோலுக்கு அழகு. இதுதான் வால்மீகி அவருடைய ராமாயணத்துல வர்ணிக்கிறார். ராமஸ்ய தட்சிணோ பாகுன்னு குறிப்பிடுறார். யார? லக்ஷ்மணன. ராமஸ்ய தட்சிணோ பாகுஹு, அதாவது ராமனுடைய வலது பாகுவாக வால்மீகி வர்ணிக்கிறார். இங்க கோரமதோ ஸ்ரீதா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, உலகத்திற்கே அழகு சேர்க்கக்கூடிய ராமனுடைய வலது தோலிற்கு செல்வமாக விளங்கக்கூடியவன் இந்த லக்ஷ்மணன். இப்படி கொண்டு போறாரு பாருங்க. ராவனுக்கு தோஸ்ரீதகான்னு என்ன அர்த்தம்னாக்கா, தோஸ்ரீ கொடுக்கக்கூடியவன் யாருக்கு? ராமனுக்கு. ஓ, தோஸ்ரீனா தோல் அழகு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பாகு பலம், அந்த பாகுக்கு பலம் சேர்க்கக்கூடியதான ஒரு அர்த்தத்தையும் கவி குறிப்பிடுறார். அதுதான் வால்மீகி என்ன குறிப்பிடுறார்? ராமஸ்ய தட்சிணா பாகுன்னு குறிப்பிடுறார். லக்ஷ்மணன் ராமனுடைய வலது பாகுவாக வால்மீகி வர்ணிக்கிறார். அப்படி பாகுவானதுனால தோலழகை கொடுக்கிறான். யாரு? லக்ஷ்மணன். அந்த தோலிற்கு அழகை சேர்க்கக்கூடியவன், ராமனுக்கு துணையாக நின்று பாகுபலத்தை கொடுக்கிறான். யாரு? லக்ஷ்மணன். அதனால கோரமதோ ஸ்ரீதகனா உலகத்திற்கே அழகை சேர்க்கக்கூடிய ராமனுடைய வலது தோலுக்கு செல்வமாக விளங்கக்கூடியவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். அடுத்தது இது முதல்ல சொல்லிட்டு அடுத்து என்ன குறிப்பிடுறார் அப்படின்னாக்கா, அடுத்து அசதரஹா அப்படிங்கிற ஒரு பதத்தை குறிப்பிடுறார். இதுவும் லக்ஷ்மணனை பத்தி சொல்லக்கூடியதுதான். அதாவது அசதரஹா, தரஹனா பயம்னு பேர். தரன்னா பயம், தரம்னா பயம், சதரன்னா இல்ல பயந்தாங்கோலின்னு அர்த்தம். அசதரஹா அப்படி ஆப்போசிட், அதுக்கு அடியோடு பயமே இல்லாதவன் அர்த்தம். தரம்னா பயம், சதரன்னா பயத்தோட கூடியவன். இங்க அசதரஹா இல்லையா, அப்படின்னா அடியோடு பயமே இல்லாதவன். யாரு? லக்ஷ்மணனை குறிப்பிடுறது. நம்ம லக்ஷ்மணனை பத்தி 3 வார்த்தைகள் சொல்ல போறோம்னு பார்த்தோம் இல்லையா? அதுல முதல் பதமாக என்ன பார்த்தோம்? கோரமதோ ஸ்ரீதா, ராமனுடைய அழகான ராமனுடைய அந்த தோல் தோல் சொல்ல இல்லையா, அந்த தோழருக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருந்துருக்கா லக்ஷ்மணன். மேலும் அசதரகான்ற பதத்தினால என்ன அர்த்தம்னாக்கா, பயமே இல்லாதவன், அடியோடு பயமே இல்லாதவன். இதுவும் யாரை குறிக்கிறது? லக்ஷ்மணனை குறிக்கிறது. அவன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, அந்த சூர்பனகைய மூக்கே இல்லாதவளாக செய்தான் இல்லையா? அப்போ மூக்கே இல்லாதவளாக பண்ணினான். மூக்கறுத்தான் அர்த்தம். யார? சூர்பனகைய இல்லையா? அந்த சூர்பனகைய விக்ராம், விக்ராம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவருடைய மூக்கினை அததுனா துண்டாக்கினான். மூக்கை என்ன பண்றான்? வினாசா, நாசம்னா மூக்கு, நாசானா மூக்கு, வினாசா நாக்கே, சாரி நாசானா மூக்கே இல்லாதவளாக பண்ணான். நாசானா மூக்கு, வினாசானா மூக்கே இல்லாதவளாக பண்ணான். யாரு? லக்ஷ்மணன் தானே. அந்த சூர்பனனுடைய மூக்கறுத்தவளாக ஆக்கினான். அதனால கோரமதோ ஸ்ரீதகன்னா ராமனுடைய வலது தோலுக்கு செல்வமாக விளங்குபவன். சஹா அந்த லக்ஷ்மணன், அசதரஹா பயமில்லாதவன், தாம் யார? தாம்னா அந்த சூர்பனகையை, தாம்னா அந்த சூர்பனகையை, விக்ராம்
அவளுடைய மூக்கினை என்ன பண்றான்? துண்டாக. விக்ராம்னா அவளது மூக்கினை துண்டாக. அதத அதத அததனா செய்தார். யாரு? லக்ஷ்மணன் செய்தார். மேலும் இப்ப சூர்பனகை பத்தி சொல்லணும் இல்லையா? அவள் எப்பேற்பட்டவள்? அப்பேற்பட்ட அவளை மூக்கறுத்தான் லக்ஷ்மணன் சொல்லும் பொழுது இப்ப சூர்பனகை பத்தி சில வாக்கியங்களை குறிப்பிடுறார். அது எந்த பதங்கள் மூலமா குறிப்பிடுறானாக்கா பாருங்க. பலாஹாரா, பலாஹாரான்னு ஒரு பதம் கொடுத்திருக்கு இல்லையா? அந்த பலாஹாரான்னு என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது மாமிசத்தை மட்டுமே உணவாக உண்ணக்கூடியவள். யாரு? ராட்சசால் பொதுவாவே மாமிசம் மாத்திரம் தான் சாப்பிடுவா. பலாஹாரர்கள் பேர் அவளுக்கு. பலாஹாரானா மாமிசத்தை மட்டுமே உணவாக உண்பவர்களுக்கு பலாஹாரா. அப்ப பலாஹாரர்கள்னா யாரு? ராட்சசர்களுக்கு பேர். இவ ஒரு ராட்சசி தானே. சூர்பனகை மட்டும் யாரு? சூர்பனகை ஒரு ராட்சசி. அதனால பலாஹாரா அப்படின்னா மாமிசத்தை மட்டுமே முக்கிய உணவாக உண்ணக்கூடியவள். இது இப்போ இது சூர்பனகை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. பலாஹாரா. அவ இப்ப என்ன ஆனா அப்படின்னாக்கா வினாசா. வினாசானா மூக்கு இல்லாமல் ஆகிவிட்டாள் இல்லையா? இப்போது அவளுக்கு மூக்கே கிடையாது. அதனால வினாசான்னு யாரை குறிப்பிட்டது? சூர்பனகையை சொல்றது. வினாசா மூக்கருந்தவளாக, மூக்குடைந்தவளாக இருக்கக்கூடிய அவள். அடுத்தது ரவிவம்சகே. அந்த ரவினா சூரியனுக்கு பேர். ரவிவம்சனா சூரிய வம்சத்துக்கு பேர் இல்லையா? ரவி, சூர்யா, இதெல்லாம் ஆதித்யா, இதெல்லாம் சூரியனுடைய பெயர்கள். அப்படி ரவிவம்சகே இந்த சூரிய வம்சத்தின் வழி தோன்றலான ராமன் மீது என்ன என்ன பண்ணாவ? வைரம். வைரம்னா பகை இல்லையா? வைரம்னா பகைமையை கொள்றது. ஆசை அடைந்தார், பகையை அடைந்தார். யாரிடத்தில் பகை அடைந்தார்? ரவிவம்சகே. ராமனிடத்துல, சூரிய வம்சத்தின் வழி தோன்றிய ராமனிடத்துல அந்த வினாசா பலாஹாரான்னு சொல்லக்கூடிய யாரு? சூர்பனகை. அவள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா லக்ஷ்மணன் மூலமாக விக்ராம். விக்ராம்னா மூக்கினை துண்டாக செய்தார். அதத்தன யார் பண்ணது? கோரமதோ ஸ்ரீதா அசதரஹான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணஹா என்ன பண்ணார் அப்படின்னாக்கா பலாஹாரா என்று சொல்லக்கூடிய மாமிசத்தை மட்டுமே உணவாக உண்பவளாக இருக்கக்கூடிய ராட்சசியான அவதான் என்ன? யாரு? அந்த சூர்பனகா. வினாசா. ஏன்னா இப்ப மூக்கருத்தவளா ஆயிட்டா. அதனால வினாசா. அப்பேற்பட்டவள் ரவிவம்சகே, சூரிய வம்சத்தின் வழி தோன்றலான ராமன் மீது வைரம், ஆசை, பகைமையை அடைந்தால். ஆசனா அடைந்தால் அப்படிங்கிறதான ஒரு விஷயம். என்ன பொருள்? காமயிற்சியில உறவு கொள்ள வந்த அந்த மாமிசத்தை மட்டுமே உண்ணக்கூடியவளான ராட்சசி சூர்பனகைக்கு என்ன பண்ணா? ராமன் மீது இச்சை கொண்டு வந்தா. அது ராமனுக்கு துளி கூட பிடிக்கல. அதனால என்ன நடந்தது? லக்ஷ்மணனானவர் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவருடைய மூக்கினை வெட்டி வீழ்த்திட்டார். அதனால கோபம் கொண்ட அந்த ராட்சசி என்ன பண்றா? சூரிய வம்சத்தின் வழியுள்ள ராமன் மீது பகைமை உணர்வை கொண்டால் அப்படிங்கறதான தாத்பரியம் இந்த 18வது ஸ்லோகத்துக்கு. இதை நாம எப்படி பாக்குறோம்? அனுலோமத்துல பாக்குறோம். ஸ்லோகம் என்ன? தாம்சஹா கோர மதோஸ்ரீதா விக்ராம் அசதரஹா அதத வைரம் ஆச பலாஹாரா வினாசா ரவிவம்சகே அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 18 அனுலோமம்ங்கிற கிரமத்துல. இப்ப நம்ம அதே 18வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்க போறோம். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. கேசவம் விரசானாவிஹி ஆக ஆலாபசமாரவைஹி ததரோதசம் அக்ராவிதா அசீதா அமரகா அசதாம். கேசவம் விரசானாவிஹி ஆக ஆலாபசமாரவைஹி ததரோதசம் அக்ராவிதா அஸ்ரீதா அமரகா அசதாம் அப்படிங்கிறது 18வது ஸ்லோகம். பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் அதவா பத விபாகா கேசவம் விரசானாவிஹி ஆக ஆலாபசமாரவைஹி ததரோதசம் அக்ராவிதா
அஸ்ரீதா, அமரகா, அசதாம் அப்படிங்கிறது பதச்சேதா. இப்ப இந்த பதங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? அன்வய கிரமத்துல எழுதிக்க போறோம். முதல் பதம் என்ன எழுத போறோம் அப்படின்னாக்கா பாருங்க, விரசானாவிஹி. அன்வயத்துல முதல் பதம் என்ன? விரசானாவிஹி. விரசானாவிஹி. அடுத்தது விரசானாவிஹி முதல் பதமா எடுத்துருக்கோ. அடுத்தது அசதாம் அஸ்ரீதா. அசதாம் அஸ்ரீதா. அசதாம் அஸ்ரீதா. அடுத்தது அமரகஹ. 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 அடுத்தது அக்ராவிதஹ. 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 ததரோதசம். 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 கேசவம். கேசவம். அடுத்தது ஆலாபசமாரவைஹி. 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 ஆஹ. ஆஹ. இது அன்வயா. இப்ப இந்த பதங்களுக்கு என்னென்ன அன்வயமா பார்த்து இந்த பதங்களுக்கு எப்ப என்ன பண்ண போறோம்? அர்த்தத்தை பார்க்க போறோம். முதல்ல என்ன பதத்தை நாம எடுத்தோம் அப்படின்னாக்கா விரசானாவிஹி அப்படிங்கிற பதத்தை நாம எடுத்தோம். இப்போ விரசானாவிஹி அப்படின்னா என்னன்னாக்கா, இப்ப இந்திரன் என்ன என்ன பண்ணா அப்படின்னாக்கா, போன ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும்பொழுது 17வது ஸ்லோகத்துல இந்திரன் கிருஷ்ணரை எதிர்த்ததால துக்கப்பட்டான்னு பார்த்தோம். அப்படி துக்கப்பட்ட அந்த இந்திரன் கேசவனிடம் இந்திரன் பேசினான். இப்போ கஷ்டத்துல இருக்கான் இந்திரன். அப்பேற்பட்டவன் கேசவனிடம் இந்திரன் பேசினான் இல்லையா அப்படிங்கிறதான அர்த்தம். இப்போ கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும் இடையே நடக்கும் உரையாடல், ஒரு கான்வர்சேஷன். முன் ஸ்லோகத்துல இந்திரன் ரொம்ப துக்கத்துல இருந்தான்னு சொன்னோம் இல்லையா? அப்படி துக்கத்துல இருந்த அந்த இந்திரன் கிருஷ்ணன் இடத்துல ஒரு அவ ரெண்டு பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. அந்த கான்வர்சேஷன் நடக்கும் பொழுது இப்ப இந்திரன் என்னவா இருக்கான்? விரசானாவிஹி. அவன் இடத்துல இப்போ எதுவுமே இல்லை. விரசானாவிஹினா ரசமோ, ஒரு ஆனந்தமோ, ஒரு பலமோ, ஒரு காந்தி, ஒரு அதாவது மிளிர்ச்சி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஏன் அவனுக்கு ஏற்பட்டதுனாக்கா கிருஷ்ணரை எதிர்த்ததுனால உண்டானது. அதனால அவன் என்னவாயிட்டான்? இப்போ விரசானாவிஹி ஆயிட்டான். அவனிடத்துல விரசானாவினா என்ன அர்த்தம்னாக்கா ஆனந்தம், பலம், ஒளி இதெல்லாம் அவன்கிட்ட குறைந்த ஒரு நிலையை அடைந்தான். இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. விரசானாவினா ஆனந்தம் குறைஞ்சு போச்சு, பலம் குறைஞ்சு போச்சு, ஒளி காந்தி குறைஞ்சு போச்சு. அதனால விரசானாவிஹி அவனிடத்துல ஆனந்தம், பலம், ஒளி ஆகியவை குறைந்து போச்சு. அசதாம் அஸ்ரீதா. இந்திரன் இல்லையா என்ன பண்ற அப்படின்னாக்கா அசுரர்களை வெற்றி கொள்பவன், அசுரர்களை வெல்லக்கூடியவன். அஸ்ரீதா அசதாம். அஸ்ரீதா அசதாம். அசுரர்களை, அஸ்ரீதா அசுரர்களை, அசதாம் வெற்றி கொள்பவனும். மேலும் பாருங்க அவன் எப்படி இருக்கான்? அமரகஹா. அமரகஹா அமரகன், அதாவது அமரர்களை அடைந்தவன், அவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன். யார்? இந்திரனை சொல்லிட்டு இருக்காரு. இந்த பதங்கள் மூலமாக விரசானாவிஹி இந்திரனை குறிக்கிறது. அவன் எப்படி இருக்கான்? இப்போ பலம் இல்ல, ஆனந்தம் இல்ல, ஒளி பொறிந்தவனா இல்ல, குறைஞ்சு போச்சு எல்லாமே. அசதாம் அஸ்ரீதா அசுரர்களை வெற்றி கொள்ளக்கூடியவன். அமரகா
தேவர்களுடன் கூடியவன், அதாவது தேவர்களுக்கு தலைவனானவன். மேலும் அடுத்தது என்ன இருக்குனாக்கா அக்ராவிதா. அக்ராவிதா அதாவது அக்ரமானனா சிரேஷ்டமான அவிகளை பர்வதங்களை இல்லையா தாரணம் பண்ணினவன், பிளந்தவன். இந்திரனுக்கு கோத்திரபித்து அப்படிங்கிற ஒரு பெயர் இதனாலதான் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னாக்கா அவன் வந்து மலைகளை பிளந்தவனா இருந்துருக்கு. மலைகளை பிளந்தவன் இல்லையா, பர்வதங்களை அவிஸ்னா பர்வதம். அதனால உனக்கு என்ன பேர் இருக்குனாக்கா மலைகளை பிளந்தவன். அதனால அக்ராவிதா. அக்ராவிதகனா பிளக்கிறது, பிளந்தவன், அவன் தாரணம் பண்ணினான். அதனால இந்திரனுக்கு பேர் அது அக்ராவிதா. மேலும் இப்போ கிருஷ்ணரை பத்தி ஒரு வார்த்தை குறிப்பிடுறார், ததரோதசம். ததரோதசம் அதாவது கவி இங்க என்னவா குறிப்பிடுறாருனாக்கா ததரோதஸ்னா விண்ணுலகுக்கும் மண்ணுலகும் சேர்த்து ரோதசி அப்படிங்கிற பெயர் உண்டு. ததரோதசம் அண்ட சராச்சரங்களை படைத்தவன் அர்த்தம். ததரோதசனா அண்ட சராச்சரங்களை படைத்தவன், உண்டு பண்ணினவன் அவன் தானே. அதனால ததரோதசம்னா அண்ட சராச்சரங்களை படைத்த கேசவம், கேசிங்கிற அரக்கியை கொன்றவன். மேலும் கூந்தல், கேசன கூந்தல், கூந்தல் அழகை உடையவன். பிரம்மாவை ஈசனையும் தன்னுடல்ல உண்டாக்கினவன். இப்படியாக அவனுக்கு கேசவகா. அந்த யாரை குறிக்கிறது? கிருஷ்ணரை குறிக்கிறது. அந்த கிருஷ்ணரை என்ன பண்றா அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அந்த இந்திரனானவன் எப்பேற்பட்ட இந்திரன்? பலம் போச்சு, ஆனந்தம் போச்சு, அசுரர்களை வெல்லக்கூடியவன் தான், தேவர்களுக்கு தலைவன் தான், மலைகளை பிளந்தவன் தான். இருந்தாலும் அண்ட சராச்சரங்களை படைத்தவன் கேசவகா. அப்பேற்பட்ட கேசவனிடத்துல என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஆலாபசமாரவை, நல்ல வார்த்தைகளை, நல்ல சொற்கள் இல்லையா, நல்ல சொற்களெல்லாம் தேர்ந்தெடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சான்? ஆக, ஏன்னா இதுவரை பேசினது வேற. இப்போ ஆலாபசமாரவைனா என்ன பேசினா அவருக்கு கோபம் ஏற்படாது, என்ன வார்த்தையை பயன்படுத்தினா அவரிடத்துல நம்ம நல்லா அணுக முடியும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தேடி தேடி எடுக்கிறதுக்கு ஆலாபசமாரவைன்னு பேர். அதனால நல்ல வார்த்தைகளால ஆக, ஆகனா பேச தொடங்கினான், உரையாடினான். மலைகளையே அடக்கி ஆளக்கூடிய தேவர்களின் தலைவன் இல்லையா, அசுரர்கள் எல்லாம் வென்றவனுமான இந்திரன். இப்போ தன்னுடைய துன்பம், ஆற்றல், ஒளி எல்லாமே குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. அதனால அண்ட சராச்சரங்களை படைத்த அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்துல சமாதானம் செய்யும் வார்த்தைகள் அதான் முக்கியம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவரை நம்ம இப்ப சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஆலாபசமாரவைஹி, அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆக. யாருனாக்கா விரசானாவிஹி, அக்ராவிதா, அமரகா இல்லையா, அசதாம் அஸ்ரீதா அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த இந்திரன் ததரோதசம் கேசவம், இந்த அண்ட சராச்சரங்களை படைத்தவரான கேசவம் அந்த கிருஷ்ணனிடத்தில் ஆலாபசமாரவை, நல்ல வார்த்தைகளை ஆக பேசத் தொடங்கலானான் அப்படிங்கிறதான தாத்பரியத்தை கொண்ட இந்த 18வது ஸ்லோகம். இப்ப நம்ம பார்த்தது பிரதிலோமமா பார்த்துட்டு இருக்கோம். கேசவம் விரசானாவிகி ஆக ஆலாபசமாரவை ததரோதசம் அக்ராவிதா அஸ்ரீதா அமரகா அசதாம் அப்படிங்கிறது 18வது ஸ்லோகம். ஸோ ஏதாவது கால பர்யந்தம் நம்ம 18 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் இந்த மாசத்துல எக்ஸப்ட் சாட்டர்டே சண்டேஸ் மற்ற நாட்கள்லாம் வகுப்புகள் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா நமக்கு இந்த மாசத்தோட இந்த லெவல் 6 அப்படிங்கிறத நம்ம பூர்த்தி பண்ணணும். மே மாசம் 30 அல்லது 31, மே 30th or 31st நமக்கு எக்ஸாம் இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம இந்த 30 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணணும். இதுவரை நாம 18 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். 18ன்னு பார்க்கக்கூடாது, 18 + 18 அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஸ்லோகத்தை 2 ஸ்லோகமா நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்.
அப்போ அந்த ரீதியில நாம 18 ஸ்லோகங்கள் பிளஸ் 18 ஸ்லோகங்களா பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் 12 ஸ்லோகங்கள் பிளஸ் 12 ஸ்லோகங்கள் இருக்கு. அது ஒரு 12 வகுப்புல நான் வந்து உங்களுக்கு பூர்த்தி பண்ணி முடிச்சிருவேன். அதனால மே மாசம் 30 அல்லது 31 நமக்கு பரீட்சை இருக்கும் ஆன்லைன் மாத்தியமேன. ஸோ நீங்க பண்ண வேண்டியது, இதுவரை நாம நடத்திருக்கக்கூடிய வகுப்புகள் என்னென்ன, அதனுடைய பாடங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நல்லா எழுதி பாருங்கோ, படிச்சு பாருங்கோ. இதனுடைய வீடியோ நாம நம்மளுடைய ஆதர்ஷ சம்ஸ்கிருத மகாவித்யாலயா யூடியூப் சேனல் மூலமா நம்ம இதையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துன்னு தான் வரோம். அதனால நீங்களா அதை நல்லா தொடர்ந்து பார்த்துட்டே வாங்கோ. மே மாசம் 30ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி நமக்கு பரீட்சை இந்த 6வது லெவல் அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடும். ஸோ இதுவரை நாம 6 லெவல் பார்த்து, இது 6வது லெவல் இருந்துட்டு இருக்கோம். 5 லெவல் முடிச்சாச்சு. அதனால இப்ப நம்ம 6வது லெவலும் பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு இதுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால நல்லா படிங்கோ, அவகாசம் கிடைக்கும் பொழுதுலாம் உட்காந்து வாசிங்கோ. ஏதாவது சம்சயம்னா நீங்க எனக்கு கேட்கலாம். நான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன், மெசேஜ் பண்றேன். பாருங்கோ, வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கோ. ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதாக. சுவாமி நாளைக்கு கிளாஸ் இருக்கா? உண்டுமா? ஓகே, தேங்க்யூ. அதான் நான் சொன்னேன், இந்த மாசம் நம்ம எக்ஸப்ட் சாட்டர்டே சண்டேஸ் தவிர மற்ற எல்லா நாளுமே நம்ம வந்து வகுப்பை நடத்த போறேன். எனக்கு அது வந்து இந்த 30 ஸ்லோகத்தையும் பூர்த்தி பண்ண முடியும், முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு தினம் ஒரு ஸ்லோகம் தானே பார்க்க போறோம், முடிச்சிடலாம். சனி ஞாயிறு மட்டும் பெரும்பாலும் வகுப்புகள் இருக்காது. மற்ற எல்லா நாட்கள்லுமே நம்ம வகுப்புகள் இருக்கும். அதை நான் குரூப்லயே மென்ஷன் பண்றேன். சரி, தேங்க்யூ. దాసనడి ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి.